தீரன் கல்விக்கான 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 பாடம் 1 சிற்றகல் ஒளி 4 பக்க பாடம் 3 நிமிடத்தில் அறிய திறன் கல்வி காணொலியோடு குழு சேர். விரும்பு பலரும் பயன்பெற பகிர். நினைவாற்றலை பெருக்க பலமுறை கேள். சிலம்புச் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? மாப்போ சிவஞானம். மாப்போசியின் தன் வரலாற்று நூலின் பெயர் என்ன? எனது போராட்டம். மாப்போசியின் சுயசரிதை இந்திய விடுதலைப் போராட்டம் மற்றும் தமிழக எல்லைப் போராட்டத்தின் ஒரு வரலாற்று பதிவு. மாப்போசி சென்னையை மீட்டெடுக்க முன்னெடுத்த முழக்கம் என்ன? தலையை கொடுத்தேனும் தலைநகர் காப்போம். மாப்போசியின் போராட்டங்களில் முதன்மையானவை எவை? வடக்கெல்லை போராட்டம், தெற்கெல்லை போராட்டம், தலையை கொடுத்தேனும் தலைநகர் காப்போம். இவை மாநில பிரிவினையின் போது தமிழக எல்லை காக்க நடத்தப்பட்ட போராட்டங்களாகும். மாப்போசியை எதனால் சிலம்புச் செல்வர் என அழைக்கிறார்கள்? தமிழகத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரே இலக்கியம் தமிழினத்தின் பெருஞ்சொத்து என கூறி பட்டி தொட்டிகளெல்லாம் சிலப்பதிகார மாநாடு நடத்தினார். கன்னியாகுமரி தமிழ்நாட்டுடன் இணைய காரணமாக இருந்தவர் மார்ஷல் ஏ நேசமணி. தமிழக வடக்கு மற்றும் தெற்கெல்லை போராட்டங்களை தமிழகம் தழுவியதாக மாற்றிய அமைப்பின் பெயர் தமிழ் அரசு கழகம். கேரளாவிடம் தமிழகம் இழந்த பகுதிகள் எவை? தேவிக்குளம், பீர்மேடு. திருப்பதி, சித்தூர் மாவட்டங்கள் ஆந்திராவோடு இணைக்கப்பட்டது. திருத்தணி மட்டும் தமிழகத்தோடு சேர்ந்தது. மாப்போசியின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலின் பெயர் என்ன? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. 1906ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வு என்ன? வ.உ.சி. சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். ஜூலை 26ஆம் நாள் மாப்போசி பிறந்தார். இவரின் இயற்பெயர் ஞானப்பிரகாசம். முதியவர் ஒருவர் இவரை சிவஞானி என்று அழைக்க பிறகு இவர் மாப்போ சிவஞானமானார். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக 1952 முதல் 54 வரையிலும், தலைவராக 1978 86 வரையும் இருந்தவர். மாப்போசிக்கு சிறுவயதில் தமிழ் நூல்களை கற்பித்தவர் யார்? தாயார் சிவகாமி அவர்கள். அல்லி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை, அம்மானை பாடல்கள் ஆகியவற்றை கற்பித்தார். சித்தர் பாடல்களை அவரே விரும்பி கற்றார். இவர் ஒரு புத்தக பித்தன். உணவுக்காக வைத்திருந்த பணத்தில் நூல்கள் வாங்கி படித்திருக்கிறார். 1931ஆம் ஆண்டு நடந்த ஒப்பந்தம் எது? காந்தி இர்வின் ஒப்பந்தம். பேராய கட்சி என்றால் என்ன? அது நடத்திய போராட்டங்கள் எவை? காங்கிரசின் தமிழ் சொல் பேராய கட்சி. அந்நிய துணிக்கடை மறியல், கதர் விற்பனை மற்றும் ஊர்வலங்களில் மாப்போசி கலந்து கொண்டார். கிபி 2ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒப்பந்தம் எது? சேர நாட்டு முசிறி தமிழருக்கும் அலெக்சாண்ட்ரியா கிரேக்க வணிகருக்கும் நடுவில் ஏற்பட்ட வணிக ஒப்பந்தம். ஆஸ்திரியா நாட்டு தலைநகரான வியன்னா அருங்காட்சியகத்தில் பேபிரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்துச் சுவடியில் இத்தகவல் உள்ளது. திருப்பதி மற்றும் சித்தூர் மாவட்டத்தை தமிழகத்தோடு இணைக்க நடந்த போராட்டத்தின் பெயர் என்ன? வடக்கு எல்லை போராட்டம். மாலவன் குன்று போனால் என்ன, வேலவன் குன்றம் ஆவதம் மீட்போம் என்ற போராட்டம் எதை மீட்டது? திருத்தணியை மீட்டது. புறநானூறு மற்றும் சிலப்பதிகாரத்தில் தமிழகத்தின் வடக்கு எல்லையாக திருப்பதி குறிக்கப்படுகிறது. இங்கே மாலவன் குன்றம் என்பது திருப்பதி. இப்போராட்டம் தோல்வியை அடைந்தாலும் வேலவன் குன்றம் என்ற திருத்தணியை மீட்டுக் கொடுத்தது. சிற்றகல் ஒளி என்ற சிலம்புச் செல்வரின் தன் வரலாற்று உரைநடை முடிவு பெற்றது. 3 நிமிடத்தில் ஒரு பாடம் 3 மணி நேரத்தில் பாடநூல் முழுமையாக கேட்க நினைவூட்ட திறன் கல்விக்குழுவோடு இணைந்திருங்கள். விரும்பு மற்றும் பகிர். நன்றி.